இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஷாமலா நவராத்திரியோட டே 9 பூஜை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அம்பாள் பேர் வந்து மாதங்கி அம்பாள். இவங்களோட கதையை நம்ம பார்க்கலாம். கீழே வந்து இன்னைக்கு நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்பாள், ராஜ மாதங்கி, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் வச்சிருக்கேன். இந்த அம்பாள் ராஜஷியாமலாவோட இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மாதங்கி. இந்த அம்பாலோட ஜனனத்தை நம்ம வந்து பார்ப்போம். பிரம்மா வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸையும் வந்து அவர் வந்து அந்த மாற்றுவாங்கல்ல, அந்த திருதயும் திரேதாயும் மாற்றுற மாதிரி அவர் அந்த உலகத்தை வந்து மாற்றிட்டு வரும்போது அவரு தான் எல்லாத்தையும் மாற்றிட்டு கடைசியாக அவரு தான் இந்த புது யுகத்தில் வந்து ஜனனம் எடுப்பார். அப்போ வந்து சிவன் வந்து வேண்டி வந்து அவருக்கு வந்து அந்த படைப்பு தொழிலை வந்து கொடுப்பாரு. இந்த மதங்கம்ன்றது வந்து ஒரு யானை. அந்த யானை வந்து மனுஷனாக மாறின அந்த கதை எனக்கு ஒழுங்காக தெரியல. அதனால் வந்து மதங்க மகரிஷின்ற ஒரு மகரிஷி இருந்தார். அவர் திருவங்காட்டில் சிவனுக்கும் நந்திக்கும் பூஜை பண்ணவர். அவர் வந்து பூஜை பண்ணும்போது அவருக்கு என்ன வந்து மனசில் ஒரு இது இருக்குன்னா, பார்வதி வந்து எனக்கு மகளாக பிறக்கணும், சிவபெருமான் ஒரு படி மேலே போய் சிவபெருமானே அந்த அம்பாலை கல்யாணம் பண்ணிக்க இந்த ஊருக்கு திருவங்காடுக்கு மாப்பிள்ளையாக வந்து எனக்கு வந்து மகள் மருமகனாக சிவபார்வதி இருக்கணும்னு அவர் வந்து ஒரு சின்ன எண்ணம் தோன்றுது. ஆனால் பார்வதியால் டைரெக்டாக போய் வந்து மகளாக பிறக்க முடியாது. லலிதாம்பிகை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கரும்பு வில்லிலிருந்து உருவாக்குனவங்க தான் இந்த மாதங்கி. இவளை வந்து உருவாக்கி இவ வந்து பூமியில் வந்து ஜனனம் எடுக்கிறா. அவரும் வளர்த்து சிவபெருமான் வராரு. என்னவா வராருன்னா, மதங்கேஸ்வரர்ன்ற திருநாமத்தோட புலோகத்துக்கு வந்து மாதங்கி அம்பாலை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணால் சீதனம் கொடுக்கன்றது வழக்கமான மதங்க மகரிஷி அதை தரலை. தேவர்கள் தானே சிவனுக்கு வந்து சொந்தக்காரங்க. அவங்க வந்து இந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. சிவபெருமானே வந்து நீ என்ன வந்து சீதனம் வந்து தரலைன்னு சொல்லி சிவனே வந்து தேவர்கள் எல்லாம் வந்து ஒரு சண்டை மாதிரி எழுப்புறாங்க. அப்போ வந்து பிரம்மாவோட மகன் தானே இவர். அதனால பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நந்தியம்பெருமானுக்கு இவர் பூஜை பண்ணால நந்தியம்பெருமான் கைலாசத்தில் போய் இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவர் கையில் வந்து சின்னதாக்கி கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து சீதனமாக உங்கள் பரிசாக கொடுங்கன்னு சொல்லி அப்படி வந்து கொடுத்து மாதங்கி அம்பாளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததா இது வந்து அந்த ஸ்தல வரலாறு வந்து இப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மாதங்கி அம்பாளை பற்றி பார்த்தோம். இவங்க வந்து வாள்னு சொல்கிறாங்க, ஆனால் இது அழுவா மாதிரி இருக்குது. இதெல்லாம் வாள். கேடயம் வந்து அவங்க பாதுகாப்புக்காக பாசமும் அங்குசம். இவங்கள இந்த தோற்றத்தை பார்த்தா உக்கிரமாக இருக்கும், நம்ம முகத்தில் ஒரு சாந்தம் தெரியும். மரகத பச்சையில் அவங்களோட ஃபேவரட் கிளியோட இந்த அம்பாள் மாதங்கி இருக்காங்க. இவங்களோட கதையை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து ராஜஷியாமலாவோட கதையை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ரீல்ஸ் வந்து அடுத்த அந்த ரீல்ஸ் வரப்போது. ஓகே, நீங்கள் அதையும் போய் பாருங்கள்.